ஐசாங்க கொஞ்சம் பாரு அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா ஸ்லோமோ தெரிக்குதுடா அன்பான பிச்செல்லாம் கேளு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பிறக்குதுடா தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத ஒரு கது மாறானே திருத்திட போறானே கலு கலுமா தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அங்கனா மனதுங்கனா வெறித்தனமா வைபா பலாமா எங்கனவி கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் விட்டாரே பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் விட்டாரே பக்கல்ல விட்டாய் இவன் வெறி உறங்காதே இவன் கொடி இறங்காதே இவன் முடி வணங்காதே புயல் தலை கோதாதே முக்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடையாதே இவன் புகழ் அழியாதே சிங்கம் இறையாகாதே கோழி மாலைகள் நீயம் எங்க போன போதும் போகும் வழியே இவன் விழியே ஒரு மழையா தெரிக்கும் அந்த சந்தோஷம் நாங்க நன்றி சொல்லும் நேரம் ஒரு யுத்தம் இனியே உயிரே உடனாட்டம் துணியே வருவேன் ஒரு பக்க துணையே உயிரின் உயிரே அழியாது வானின் கரையே முடியாது ரத்த கரையே களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது அவன்தானே ஜனநாயகன் ஒரு யுகமே காணாத மக்கள் மன்னன் பிறந்தாரு தமிழ் மண்ணின் தரமானவன் ஆங்கில புத்தாண்டான இன்று மிக சிறப்பான ஒரு ஹனி பேட்மிண்டன் அகாடமியை துவக்கி வைப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இந்த அகாடமி வந்து நல்ல சாதனைகளை படைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நல்ல ட்ரைனர் ஹனிஃபா சார் கிட்ட நானும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் கொஞ்ச நாட்கள். ஸ்போர்ட்ஸ் பிளேயராக எனக்கும் வந்து விளையாட்டுல ரொம்ப ஆர்வம் அதிகம். ஸோ ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்போர்ட்ஸில் நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இங்கே ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம கள்ளக்குறிச்சி மாதிரி வளர்ந்து வரும் மாவட்டங்களில் ஸ்போர்ட்ஸில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, குழந்தைகிட்ட திறமை இருக்குது. இந்த மாதிரி அகாடமி வந்து அவங்கள அழகாக ட்ரெயின் பண்ணி வளர்த்து எடுக்கிறதுனால ஃபியூச்சரில் ஸ்டேட் லெவலில், நேஷனல் லெவலில், இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம பிள்ளைங்க வந்து ஷைன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே வந்திருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் அசோசியேஷன் செக்ரட்டரி மற்றும் இங்கே ஸ்போர்ட்ஸில் இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே, ட்ரெயினர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது நம்ம வெறும் மார்க்குக்காகவோ சர்டிஃபிகேட்டுக்காகவோலாம் நம்ம பார்க்கக்கூடாது. இதை தாண்டி நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த பேட்மிண்டன்ல நிச்சயமா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம மார்க்கு, ப்ரைஸு இப்படின்ற மாதிரி சொல்லாம உனக்கு பிடிச்சதெல்லாம் இன்வால்வ் ஆகு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அவங்க பிடிச்சி விளையாண்டாங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிருவாங்க. நம்ம ஏதோ ஒரு டார்கெட்னு வைக்கும் போதுதான் இதை செய்ய, அதை செய்ய, இதை அச்சீவ் பண்ண, அதை அச்சீவ் பண்ண டார்கெட்லாம் இல்லை. நம்ம ஃபுல் ஃபிளெட்ஜா நீ இன்வால்மெண்ட்டோட உனக்கு பிடிச்சதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டாலே குழந்தைங்க பிடிச்சதை கெட்டியா பிடிச்சிக்குவாங்க, நல்லா ஷைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹனி பேட்மிண்டன் அகாடமி மேன்மேலும் சிறப்புற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பார்த்துக்கிறேன்.